ஹல்லேலூயா. ஆமென். இப்போது நாம் தேவ வார்த்தைக்குள் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் நாம் தேவ வார்த்தைக்குள் போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போதும் நாம் தேவ வார்த்தைக்குள் பிரவேசிப்போம். பாகமம் 1:8. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாகமம் 1:8 ஒருத்தர் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாகமம் 1:8. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாகமம் 1:8 ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்போ பாகமம் 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் நீங்க போனோம், புறப்படுங்க. தேவன் உங்களை புறப்பட சொல்கிறார். சுதந்திரிங்க. இப்ப வேற ஏதோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வைக்க வேண்டாம். இந்தியா நீங்க இருக்கீங்க வீட்டுல, புறப்படுங்க, போங்க, தேசத்தை கலக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நம்மளை போ என்கிறார். அடுத்து சுகந்தரி என்கிறார். சுகந்தரித்துக்கொள். இந்த மாதம் நாம் சுகந்தரித்துக் கொள்கிற மாதம். ஹல்லேலூயா. நாம் சுகந்தரித்துக் கொள்கிறோம். சுகந்தரி, நீ சுகந்தரி. 2024 வாக்குத்தத்தம், நீ சுகந்தரித்துக்கொள், நீ சுகந்தரித்துக்கொள். தேவன் அப்படி சொல்லுகிறார். நீ சுகந்தரி, நீ சுகந்தரித்தால் எல்லாம் மாறும். நீ சுகந்தரி, சுகந்தரி. தேவன் வியாதியா நீக்குவார், கடன் பிரச்சனைகளா நீக்குவார். தேவன்ட்ட நீ அழுது ஜெபம் பண்ணாதான் தேவன் நீக்குவார். சுகந்தரித்துக்கொள். நீ சுகந்தரிக்கணும். தேவன் வியாதியா பிரச்சனையா என்ன போராட்டங்களா இருந்தாலும் தேவன் நீக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போதும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீதை பத்தி ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். தாவீது அவன் வந்தான், கல்ல புரட்டி அடித்தான், ஜெயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கூழாங்கல் 5 கூழாங்கல். தாவீது தான் கோலியாத்த கூழாங்கல்லால் அடிச்சான், சுற்றி சுற்றி அடிச்சான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறது. அவன் கூழாங்கல் எடுத்தான், ராட்சசன் நின்னான். ராட்சசனும் தட்டி தூக்கு, தட்டி தூக்கு, தட்டி தூக்கு, தட்டி தூக்கு, தட்டி தூக்கு, தட்டி தூக்குன்னு உண்டு. கோலியாத்தோ ராட்சசனோ சிங்கமோ கரடியோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தட்டி தூக்கு, தட்டி தூக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தட்டி தூக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த தாவீது அந்த போர்க்களத்துல நிற்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. அவன் யாரை பார்க்கறான் தெரியுமா? பரலோகத்துல இருக்கிற தேவனை பார்க்கறான். அப்பா நீங்க இறங்குங்க, வேற யாரும் எனக்கு வேண்டாம், நீங்க இறங்குங்க. நீங்க இறங்குனா எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீங்க இறங்குங்கப்பா, என் மேல நீங்க இறங்குங்கப்பா. அப்பா நீங்க இறங்குங்க, எங்களுக்குள்ள இறங்குங்க. அப்பா நீங்க வாங்க, எங்களுக்குள்ள அசைவாடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுப்பா நீங்க வாங்கப்பா. அப்ப நீங்க வாங்க, நான் அடிக்கிறேன். இந்த ராட்சசனை நான் கொல்ல முடியாது, நீங்க தான் கொல்லணும். நீங்க தான் கொல்லணும், நான் கொல்ல முடியாது. இந்த ராட்சசனை நான் அடிக்க முடியாது. அவனை கீழே நான் தள்ள முடியாது. அதுல ஒரு சிறு பூச்சிப்பா, ஒரு சிறு தூசிப்பா. என்னை நீங்க பாரு, நீங்க பாரு. தேவன் என்ன பாரு, தேவன் என்ன பாரு. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறோம். தேவன் பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன். தம்பி தங்கச்சி, நீ என்ன வியாதியா இருக்கலாம், நீ என்ன கடன் பிரச்சனைலாம் இருக்கலாம்,
வேதம் உங்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு சாட்சி நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பாட்டியம்மா இருந்திருக்காங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு வந்து கேன்சர் கட்டி அங்க வந்து யாரும் ஒயிட் கலர் ஜிப்பா போட்டு வயிற்றுல கை வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் அந்த கேன்சர் கட்டியெல்லாம் கரைஞ்சிருக்கு. அப்போ செக் பண்ணும்போது கேன்சர் கட்டி எடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அதிசயமான சாட்சி இருக்கா. 4வது ஸ்டேஜ் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டா இருக்கட்டும். அந்த பிஞ்சு கூட தேவனான உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் வாய்க்கப்படுவார். தேவன் நல்லவர், சர்வ வல்லவர், என்றென்றும் மாறாதவர். நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் என்றென்றும் மாறாத தேவன். அவர் தேவ கிருபை நம்ம கூட இருக்கும். தேவ வல்லமை நம்ம கூட இருக்கும். அந்த தாவீது ஒரு சிறு பூச்சி தான். தேவன் அவனை சீமானின் ராஜாவை உயர்த்தினார். தேவன் அவனை சீமானின் ராஜாவை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம். என்ன சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். என்ன சூழ்நிலை வந்திருக்கலாம். ஃபீவரா, காய்ச்சல்களா, என்னதோ நீங்க வந்திருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ரெடியா இருக்கிறார். பரலோகத்திலிருந்து அந்த எவ்வளவு தூதர்கள் பாடுகிற சத்தத்தை கேட்டு அவர் மகிழ இங்க வந்து நம்ம சிறு பூச்சிகள் நம்ம பாடுறதை கேட்க தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறார். உனக்கு பலன் அளிக்க வந்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த வீடியோவை கேட்டிருக்கிற அன்பு விசுவாசியே, உனக்கு என்ன சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர்ட்ட சொல்லு. அவர் உன்னை பார்க்கிறார். அவர் உனக்கு சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சுகம் கொடுப்பார். நீ சொல்லு. தேவனுடைய பாதத்துல நின்று தேவன் உனக்கு சுகம் கொடுக்கிறார். எனக்கு அன்பான விசுவாசிகள் சொல்லுங்க. தேவன் உங்களை சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சொல்லுங்க. எதுவுமே வேண்டாம். தேவனுக்கு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த செய்தி இதோடு முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் ஜெபம் பண்றேன். worship time. ஹல்லேலூயா. இப்போது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் எங்களுக்கு சிறு பூச்சியாகி எங்களை கூட்டி சேர்த்தவங்க மகா பெரிய இறக்கங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், தம்பி, தங்கச்சி,